பெஸ்டான கப்சா சாப்பிட்றதுக்கு நீங்க சவுதியோ இல்ல ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டோ போகணும்னு அவசியம் இல்ல. வீட்லயே பண்ண நான் சொல்லித்தரேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல ஆலிவ் ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட 2 ட்ரை லெமன் சேர்த்து கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் ஃபைனா சாப் பண்ண கார்லிக் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி வச்ச தக்காளியே சேர்த்து தேவையான உப்பு போட்டு நல்லா வேக வைங்க. ரியல் அத்தன்டிக் ஃபிளேவர் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஆரஞ்சு தோலை லைட்டா கிரேட் பண்ணி விடுங்க. இப்ப கோழியை போட்டு ஒரு 10 நிமிஷம் லைட்டா வேக வச்சா போதும். 50% வெந்த கோழியை எடுத்து ஒரு ஓவன்ல 20 நிமிஷம் கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பேன்லயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மசாலால ரைஸ்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் ஊற வச்ச அரிசியை சேர்த்து இந்த பதம் வந்தது ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தோம்னா ரைஸ் ரெடி. இப்ப வீட்லயே இருக்கிற பெரிய பிளேட்டா பார்த்து இந்த ரைஸை கொட்டி அதுக்கு மேல கிரில் சிக்கன் இந்த மாதிரி அடுக்கி மலைச்சாரல் மாதிரி ஆலிவ் ஆயிலே ஃப்ரை பண்ண ஆனியன், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் அது மேல தூவி காரத்துக்கு கடிச்சுக்கு 2 பச்சை மிளகாவை குத்தி அப்படியே கட் பண்ண லெமன், ஃப்ரெஷ்ஷான புதினாவை தூவி அப்படியே இந்த பிளேட்டை அலுங்காம குலுங்காம ஹாலுக்கு தூக்கிட்டு போய் சுத்தி வர ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான சிக்கனோட ஃபிளேவர்ஃபுல்லான ரைஸ், அது கூட ஃப்ரைட் ஆனியன், இந்த நட்ஸ்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, பயங்கர டேஸ்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. பிகாஸ் ஷேரிங் இஸ் caring. See you next time.